ராசியில வந்து பிரிப்பாங்க சார். நெருப்பு ராசியா இருப்பாங்க, இவங்க வந்து நீர் ராசியா இருப்பாங்க. அப்ப நெருப்பு ராசிக்காரவங்க வந்து எந்த கோயிலுக்கு போலாம்? நீர் ராசிக்காரவங்க எந்த ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆ, கிரகம் ஒரு கிரகம் அங்க உட்காந்து ஒரு இடத்த பார்க்கும், அங்க இருந்து ஒண்ண பார்க்கும், ஆ, இன்னொரு கிரகம் ஏதாவது ஒண்ணு தொடர்பு கொள்ளும், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் இத்தனை பிடிக்க வேண்டியிருக்குல்ல. இப்ப உதாரணமா ஆட்டுக்கால் சாப்பிட்டா கால் வலி சரியாகும். ஆட்டுக்கால் சூப்பு காலுக்கு பலம் தான். இவங்க எந்த ஆட்டுக்கால் வாங்கி சாப்பிடணும்னு கணக்கு இருக்குல்ல. ஆனா சனி பார்த்தா முடவாட்டு கால் ஆயிரும். சனி முடவேன், ஆ, சனி காலு, சனி முடவேன். அது மேசத்துல இருந்தா தான் ஆட்டுக்கால் சூப்பு மேட்டு உள் வாங்கிக்கிறணும். மேசம் ஆடா. ஆனா மக்கள் இது புரிதல் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இப்போ சிறுவாபுரி நீங்க சொல்ற மாதிரி ஐயா, சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து கூட்டம் திரளான கூட்டம் நிக்கிறாங்க. திங்கக்கிழமை முன்னாடி இருந்தே நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஏன் வராங்கன்னா, வீட்டுக்காக பிரார்த்தனை, அங்க போய் செங்கல் அடுக்கி வச்சா வீடு வாங்கிடலாம் அப்படிலாம் நினைச்சு. நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல. ஆ, இப்ப சபரிமலை போறவங்க நம்பிக்கையை நான் அவங்க உடைக்கல. ம், நீங்க இறைவனாக நினைச்சாலும் தப்பு இல்ல. ஏன்னா அவர் இறைவனாக மாறியவர். ஆமா, பிறப்பால் மனித குலத்தில் பிறந்து எப்படி ஜீசஸ் வந்து இறையாற்றலா மாறினாரோ அதே போலதான் நான் யாரையும் ஐயப்ப பக்தர்களையோ ஐயப்பனையோ கோயிலுக்கு போகாதீங்க, உண்டியில காசு போடாங்க அப்படிலாம் நான் சொல்லல. ம், நான் பக்கா ஹிந்து, நான் சபரிமலைக்கு போற ஆள் தான், இல்லைன்னு சொல்லல. நான் வந்து அவர் இறைவன், அதாவது யோகியா நினைச்சு போறேன், நீங்க கடவுளை நினைச்சு போறீங்க, தப்பு ஒண்ணும் இல்லையே, ம், ம், தப்பு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரிதான் நீங்க சொல்ற பாருங்க, சிறுவாபுரி எல்லாருக்கும் வேலை செஞ்சிரும்னு சொல்ல முடியாது. ம், அவங்க ஹாரோஸ்கோப்னு ஒண்ணு இருக்கு.